வாங்கட்டும். இப்ப இந்த நல்ல நேரத்துல இந்த நேரத்துல உங்க அப்பா வர்ற இம்சையை பார்த்து நீ ஒரு இலை வெட்டிட்டு வா சாமி. ஐயா முருகா ஞானப்பழம் தின்ன என்ன எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு கூப்பாடு போட்டுட்டே கிடக்கு, என்ன விஷயம்? எதுக்கு கூப்பாடு போட்டுக்கிட்டே இருக்க? அப்பா வர்ற சோமலாம் படுத்துட்டு. அப்பாவுக்கு என்ன செய்யுது? அப்பாவுக்கு அம்மா போட்டுருக்கு. அம்மா போட்டிருக்கா? போட்டிருக்கு. சரி. ஆகையினால உன் மாமன் தாய் மாமன் பகவான் கண்ணனுக்கு வந்திருக்காரு. சரி. ஆகவே ஒரு இலை வெட்டிட்டு வர சொல்றாரு சாமி. போய் ஒரு இலையை வெட்டிட்டு ஐயா. அம்மா போ. உன் புருஷனுக்கு உடம்பு சரியில்லையாக்கோ? ஆமா. அதனால என்ன இலை வெட்ட போ சொல்றியாக்கோ? ஆமா. ஞானப்பழத்தை எனக்கா கொடுத்தா? ஞானப்பழத்தை உன்னால சமைக்க முடியுமா? அம்மா ஞானப்பழம். ஞானப்பழமா? ஆமா. சரி, என்னமோ தெரியாம தவறு நடந்துருச்சு. ஞானப்பழத்தை அவனுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டே இல்ல. இத காலமெல்லாம் குத்தி காமிச்சிட்டே அலைவீங்கடா. அவன்கிட்ட போய் சொல்லு, நான்லாம் போக முடியாது. போக முடியாதா? ஆமா. சரி இருக்கட்டும், போக முடியாது. அண்ணா எனக்கு 2 வாச்ச பிள்ளைங்க ரெண்டும் சரியில்லை. சரி சரி. ஆகையினால இலையை நீங்களே வெட்டிட்டு வந்திருக்க அண்ணா என்று தலைவாழை இலையை வெட்டி வந்து அதிலே விளக்கனை குளிர தடவி பகவான் மேனியிலே உச்சியிலே இருந்து உள்ளங்கால் வரை எண்ணெயை தடவி வேப்பிலை விரித்து அதிலே பகவானை படுக்க வைத்து பகவானுக்கு என்ன செய்றாங்க தெரியுமா? என்ன செய்றாங்க? அதாவது தாலாட்டு பாடுறாங்க. அப்படி தாலாட்டு பாடி அதாவது 7 நாளைக்கு அப்படியே உச்சியில இருந்து உள்ளங்கால் வரை தடவிட்டே இருக்கணும். விசிறணும். எதை வச்சு விசிறணும்? அதாவது வேந்தரசனின் வேள்வியிலே பிறந்திருக்கக்கூடிய வேப்ப குலையை கொண்டு வந்து இந்த வடக்காம போற கொப்புல வேப்பங்களை ஒடிக்கணும். அந்த வடக்காக செல்லக்கூடிய அந்த கொப்பிலே குலையை ஒடித்து வந்து பகவானுக்கு உச்சியிலே இருந்து உள்ளங்கால் வரை விசிறிவிட அப்படி தலகி காற்று பட அப்படியே முத்தானது இறங்கிக் கொண்டே போகும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உச்சியில் இருந்து கால் வரைக்கும் அப்படியே விசிறி விடணும். பார்த்தார் மாயக்கண்ணன். பார்வதி அழைத்தார். அம்மா தங்கச்சி அண்ணா. அதாவது என்னன்னா கணவர் உன் கணவராக இருந்தாலும் வரத்தை அந்த காளியர்களுக்கு பொல்லாத வரத்தை கொடுத்து விட்டார். ஆமா, சக்தி மாரியாகப்பட்டவள் முத்தை எண்ணி போட்டா இருந்தாலும் நீ இப்ப என்ன செய்யற தெரியுமா? என்ன செய்யும் அண்ணா? மண்டியிட்டு முந்தி ஏந்தி இடத்துல மாங்கைய பிச்சை கேளம்மா. முந்தி பிச்சை கேட்கணும். அவ உனக்கு இளையவா இருந்தாலும் கோபக்காரியாக இருந்தாலும் நான் செய்த தவறை நினைத்து எண்ணி மனமருந்து கண்ணீர் விட்டு அழுதோமையானா அவள் கொடுப்பதிலே குணக்காரி. கோபக்காரி தான் குணத்துல. ஆமாங்க. கொடுக்கிறதுலயும் நல்ல குணத்துக்காரி. ஆமாங்க. இறக்க குணம் கொண்டவன். ஆகவே அவளிடத்தில் முந்தி ஏந்தி விச்சை கேளம்மா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே பார்வதா தேவியானவள் சரி அப்பா தாயே தங்கையே எனக்கு மாங்கைய பிச்சை கொடம்மா, பிச்சை கொடம்மா என்று மண்டியிட்டு தனது சகோதரியிடத்திலே மண்டியிட்டு பிச்சை கேட்கின்றார். பிச்சை போடு என்று அங்கே பிச்சை கேட்கக்கூடிய நேரத்திலே மாரிக்கு சந்தோஷமாகி போச்சு. கூட பிறந்தவளாக இருந்தாலும் அக்கா தானே, மனசு இறக்கும்ல. இங்கே நம்மிடத்தில் பிச்சை கேட்டு விட்டாள் என்று எண்ணம் கொண்டு நம்ம அக்காரே நம்மகிட்ட வந்து மண்டிட்டு பிச்சை கேட்க அந்த வேப்பிலே